போட்டி இதயத்துல அப்படியே சும்மா பூரிப்பா எனக்கு உருகுல அப்படி வார்த்தைக்கிட்டே வரல. இது நான் என்னோட கெஸ்ட் சிறப்பாடை பாடல்கள் போனதே எனக்கு வருத்தப்படும். நான் ஸ்பெஷல் கெஸ்டே இல்லைன்னு நான் ஒரு ஃப்ரெண்டு தான். எனக்கு அது நேற்று நான் 100 வாட்டி கேட்கிறேன். இந்த பதிவை நான் போடுறது டைம் இது மாற்றி கொடுங்க. நம்ம கிட்ட தான் டைரக்டர் சங்கர் லோகேஸ்வரர் வாழ்ந்துக்கிறாங்க. இந்த பொந்தப்பள்ளி முத்துராஜ் அவன் பண்ற நான் டிசைன் பண்ணி கொடுத்த அப்படின்றாரு. ஆனா நான் ஏன் மாஸ்டர் பண்ணல இப்ப அனுப்புற பாருங்க சிறப்பாளர் படம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் அதே தான் பதிவா போட்டேன். ஆனா 100 தடவை நான் செந்திலுக்கு அண்ணாத்துறைக்கும் போன் பண்ணி ஒரு 3-4 தடவை ஏற்கேன். இன்னும் அந்நியமா இருக்கு. நானே அந்நியமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றேன். நானே அந்நியமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ற ஒரு விழா அது இந்த விழா தான். எனக்கு அவங்களுடைய உறவு இருக்கு. ஆனா என்ன வேற நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு நீ அதை செய்யறதுன்னா ஏன் செய்யறதுக்கு என்ன அது இருந்தாள். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? வேற நிகழ்ச்சியில என் பேரை நீ போடல, என் போட்டோவை பதியல, நான் ஏன் வரணும்னு கேட்கறது அது வேற நிகழ்ச்சி. அது நான் வெளியே போயிட்டு வரேன். இது ஏன் வீட்டுக்குள்ள வரும்போது அடைப்பாளர் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னை யாரும் அப்படி எடுத்துக்காதீங்க. நான் உங்களோட ஆளு. இந்த மூணோல் இங்க வந்து இத்தனை உறவு சம்பாதிச்சிருக்கிறப்ப வாழ்க்கையில நான் அடிக்கடி மூணோல் நான் முதல் முறையாக ஒரு வாசனை எழுதியிருக்கேன். நான் சம்பாதித்ததில் அனைத்தும் கிடைக்கணும். இது ஒன்றுதான் நான் தெரியும். ஒரு வயது போக போக மூணோல் நான் வரும்பொழுது பல பேருக்கு பார்க்கும்போது பயமா இருக்கும். பேருலாம் பார்ப்போம்ல ரவுடி மாதிரி இவங்க எப்படி இருப்பாங்களோ அப்பெல்லாம் மூணு முடிச்சுட்டாங்க. அதுல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போச்சா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு 4 பேருக்கு பண்ணி கேட்டு அப்புறம் கேட்டுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான் மரணத்தை வென்றவன். நான் ரொம்ப பயந்துட்டே இருப்பேன். ஏன் ரவுடியா இருப்பான் போல 10 பேருக்கு வென்றவன் போல. நேர்ல பார்க்க அவன் ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் போய் பூசை மரணத்தை வென்றவன் போட்டேன். எனக்கு சாவை டெய்லி நான் முடிச்சு நான் நினைச்சேன் கொலகார போல. இப்படி அற்புதமான முகம் தெரியாது ஒண்ணும் தெரியாது. நான் 2007 மூணுக்கு வரும் பொழுது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறுக அப்ப வரும்போது என்னுடைய வயது வேறு, என்னுடைய வாழ்க்கை வேறு, நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, பொருளாதாரம் வேறு, பதவி வேறு, சாலங்களே வேறு. ஒரு காலத்தை நான் தாண்டி வரும் பொழுது கொரோனாவை காட்டும் போது பாதி நண்பர்களே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம அன்பு நண்பன் சிந்தா இறந்தார், ஜூப்ளி நடராஜர் ஆனந்தமன் போயிட்டாரு, முரளி போயிட்டார், சாதிக்கு போயிட்டாரு. இப்படி எவ்வளவோ நண்பர்களை நம்ம எழுந்துகிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை. இந்த கூட்டத்துல எந்த எதிர்பார்ப்பு கூட்டத்துக்கு வரணும், எந்த எதிர்பார்ப்புமே என்ன கேட்காது. விமானத்துல வரும்போது ஒரு வக்கீலுக்கு கேட்டார், சார் எங்க போறீங்க? மதுரைக்கு போறோம் ஷூட்டிங். இல்ல சார் ஃபேஸ்புக் மீட். அப்படிங்களா? ஃபேஸ்புக் மீட் என்ன பண்ணுவீங்க? நண்பர்களை சந்திக்கணும். இல்ல என்ன வாட் இஸ் யுவர் ஐடியா இருக்கு? என்ன செய்ய போறீங்க? நண்பர்கள்லாம் சந்திச்சு என்ன செய்ய போறீங்க? நண்பர்கள சந்திக்க அதுதான் சார். என்ன பண்ண போறீங்க? நம்மளா சொன்னாங்க வாழ்க்கையில எல்லா தொழிலையும் எதிர்பார்ப்பு நண்பர்களை மட்டும் சார் எங்க எதிர்பார்ப்பு ஏன் வந்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் சம்பளம் சொன்னாரு, ஆனா நீங்க ஷூட்டிங் விட வேண்டாம். 9ஆம் தேதி வந்தோம்னா நான் 8ஆம் தேதி வரணும். 9ஆம் தேதி நான் போக முடியாது, 10ஆம் தேதி போகணும். அப்ப 3 நாள் நான் வந்து ஷூட்டிங் ஒதுக்கி வைக்கணும். அப்ப விஜய் டிவில பர்மிஷன் கேட்டேன். சார் நீங்க தான் சார் புதுகளுக்கு தாய்மாமன்ற பேசி நீங்க தானே என்னுடைய ஷூட்டிங் நடக்கும். நான் சொன்னேன் வருடத்துக்கு ஒரு முறை வருது சார், ஒரு வருஷத்துக்கு நண்பர்கள் சந்திக்க கட்டாயமா போயிடும் சொன்னேன். சங்கரத்துக்கு தான் தேர்வு கொடுத்தாங்க. ஆனா நான் எல்லா நாளும் 1 to 15 வரைக்கும்
விஜய் டிவி வந்து அந்த 1-15 நம்ம போக முடியாது, எந்த விழாவுக்குமே குடும்ப விழாவுக்கு போக முடியாது. இப்ப இன்னைக்கு என்னுடைய சொந்த சித்தப்பா வீட்டுல கிடா வைப்பேன். நல்லா கேள்வி. அதுக்கு எல்லா சொந்த பந்தமும் குலதெய்வ கோயிலுக்கு வாங்கப்பா, 9ஆம் தேதி நீங்க எல்லாம் வந்துடணும்பா, கிடா வைப்பீங்க. ரஞ்சித் ஏமா நீ வரவே மாட்டேங்கிறீங்க, நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போன் போட்டு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க தாய் மாமன் ஷூட்டிங் இருக்கு, அதை நான் வர முடியாது. 1-15 வரைக்கும் 3 வருஷம் அக்ரிமெண்ட், நான் வெளியே நகர முடியாது. இந்த பொந்த பள்ளி என்ன பண்ணா போன் பண்ணி ஆகஸ்ட் 16க்கு மேலதான் விழாவுங்க, கரெக்டா? என்ன பண்றாங்க, ஆகஸ்ட் 16 நானும் சூப்பர்ட்டு விட்டேன். எங்க சித்தப்பா கிட்ட கௌரவமா சொல்லிட்டேன், ஐயா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வரவே மாட்டேங்க. திடீர்னு ஆகஸ்ட் 9 கோச்சிக்கு போடுறாங்க, 1 மாசம் கழிச்சு. ஐயோ இப்ப இங்க வேற போறேன், முன்னாடிதான் பொய் சொல்லலாம், தலைவலிக்கு கருத்தல. இப்ப பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, பிக் பாஸ் மாதிரி இந்த பேஸ்புக் எங்க போனாலும் கேட்டேன். இப்போ நான் நைட் வந்து எனக்கு மனசு கலக்கம், சொந்த பந்தங்களை என்ன நினைக்கிறேன், அவங்க சொல்லிதான் ஆவாங்க. இன்னைக்கு காலையில போன் பண்ணி சித்தப்பாட்ட சொன்னாங்க, சித்தப்பா ஒரு பொய் சொல்லுவா, மதுரையிலேயே ஷூட்டிங் வச்சாங்க 3 நாள். அப்படியா? என்ன பண்றதுங்க, அப்படியே போயிட்டு சரி 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 ஐயோ அப்ப பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள, நல்ல உடம்புலாம் பாத்துங்க, மதுரை கொஞ்சம் பத்திரமா இருக்கு, எல்லாம் வெயில் அதிகமா இருக்கு. சரி மாமா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க, நீ அங்க போயிட்டு வீடியோ கால் வந்திருக்கேன். சரிங்க, இந்த பொந்த புள்ளி வேற போன் பண்ணி இது போடுங்க. நேற்று பேஸ்புக் இதுல போட்டேன், நைட்டு கூப்பிடுறாங்க, ஓ ஷூட்டிங்ல நட்பழைக்கு போயிருக்க. அவர் சொல்ற பிடிக்கும்.